ஜீசஸ் உமக்கு நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலே நான் மீண்டும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்திலே அவர்களை உயிரோடு வைத்திருக்கிறார். எல்லா நோய்களுக்கும், எல்லா ஆபத்துக்கும், எல்லா இக்கட்டுக்கும் அவர்களை விலக்கி எங்களை வைத்திருக்கிறார். நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாள் பெந்தெகோஸ்தே டே என்று சொல்லுவாங்க. உலகத்தில் உள்ள சகல கிறிஸ்தவர்களும் கொண்டாடுகிற நாள் அது பெந்தெகோஸ்தே. அந்த பெந்தெகோஸ்தே என்றது ஒரு பண்டிகை. அதாவது எப்படி மற்ற மதத்தவர்கள் தங்களுக்கு ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறார்களோ அதே போல கிறிஸ்தவர்களும் கொண்டாடுகிற நாள் அந்த பெந்தெகோஸ்தே. ஆனால் பெந்தெகோஸ்தே என்பது ஒரு பண்டிகை அல்ல. அது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரக்கு முதல் ஜூதர்கள் அவர்கள் கொண்டாடின ஒரு பண்டிகை. அதாவது திருவிழா. அங்கே தமிழ்ல சொல்றேன்னு சொன்னா ஒரு தீபாவளி கொண்டாட்டங்கள் போல ஒரு கொண்டாட்டம். தமிழர்களுக்கு இப்படியான ஒரு சடங்கு முறை இருக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி ஒரு சடங்கு முறையை அங்கு தேவன் வைத்திருந்தார். அந்த சடங்கை அவர் செய்ய சொல்லி இருந்தார். அது என்னென்று சொன்னால், தேவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வரும்படி அவர்கள் வேலை செய்து உழைத்து அதிலே இந்த நல்லதைகளை கொண்டு வந்து அவருக்கு முன்பாக வைத்து தங்கள் இருதயங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக தங்களை ஒப்பு கொடுக்கும்படி அவர்கள் இருதயங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக வரும்போது, நான் உங்களுக்கு சகல விடுதலைகளையும் நான் கொடுக்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்கின்ற அந்த ஒரு கடவுள் அவர்கள் ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு கொண்டாடும்படி செய்யும்படி, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படி, நீங்கள் பெற்றுக்கொண்டவைகளை நீங்கள் உங்களுடைய கையினாலே வேலை செய்து நீங்கள் உழைத்து கொண்டு வருகிற காரியங்களை நீங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து பலிகளை செலுத்த வரும்போது நீங்கள் வந்து உங்களை தாழ்த்தி எனக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படி என்கின்ற அந்த ஒரு தினம்தான் நாங்கள் அதை லேவியராகமத்திலே நாங்கள் வாசிக்கலாம். அப்படி ஒரு நாள் தான் பெந்தெகோஸ்தே என்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோது அவர் சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி, அதாவது தேவனுடைய ஆவியானவர் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட போகிறார். அந்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் ஒரு இடத்திலே தங்கி இருங்கள் என்று சொன்னார். அப்ப அவர்கள் தங்கி இருந்த போது அந்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் அந்த அவருடைய ஊழியக்காரர்களை அங்கு யாரெல்லாம் தங்கி இருந்தார்களோ அவரை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டு அந்த பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையோடு வாட்சியோடு விருப்பத்தோடு யாரெல்லாம் அந்த இடத்திலே தங்கி இருந்தார்களோ அவர்கள் மேலே ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் இறங்கின நாள் அந்த பெந்தெகோஸ்தே நாளா இருந்தது. அது ஏனென்று சொன்னார், ஆண்டவர் அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அவர் சொன்னார், நீங்கள் உங்களை தாழ்த்தி எனக்கு முன்பாக என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்கள் உங்களை தாழ்த்தி எனக்கு முன்பாக இருக்கும்போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அது ஒரு விடுதலை காரியமாய் காணப்படுகிறது. அதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அதே போலதான் இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்தெழுந்து போகும் என்று சொல்லுகிறார், நீங்கள் இந்த இடத்திலே காத்திருங்கள் எனக்காக, அப்பொழுது நான் உங்களை நிரப்புவேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் தங்களை தாழ்த்தி அந்த இடத்திலே இருந்த போது ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். ஏன் அந்த பெந்தெகோஸ்தே நாள் என்கின்ற ஸ்பெஷல் டேயிலே அவர் நிரப்பினார் என்றால், பெந்தெகோஸ்தே நாள் என்கின்றது ஒரு விடுதலை நாள், ஒரு ரட்சணிய நாள், தேவன் காக்கின்ற நாளாய் காணப்பட்டது அந்த பண்டிகையானது. அதேதான் அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது அங்கு விடுவிக்கின்றதாய், காக்கின்றதாய், தேவன் பாவங்களை மன்னிக்கிறதான காரியமுள்ள நாளாய் அந்த நாள் காணப்பட்டபடினால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அதை அங்கு இருந்தவர்களுடைய வாழ்விலே அதை நிறைவேற்றினார். அதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், அப்போஸ்தலர் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், தேவனுடைய ஆவியானவர் வந்து அங்கு அமர்ந்த போது என்ன நடந்தது என்று சொல்லி அப்போஸ்தலர்களே 2வது அதிகாரம் இப்படித்தான் சொல்லுது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. அப்ப அந்த நாள் பெந்தெகோஸ்தே நாள் அல்ல, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது. அப்ப பெந்தெகோஸ்தே என்கின்ற நாள் அங்கு ஆல்ரெடி இருந்தது. அந்த நாள் அங்கு காணப்பட்ட போது அங்கு அந்த நாளிலே தேவன் அவர்களை நிரப்பினார்.
எப்படி எங்களுக்கு ஒரு பிறந்த நாள் ஆல்ரெடி குறிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த பிறந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லி தேவன் செய்கின்றாரோ, அப்படியாய் காணப்படுவது போல ஒரு அந்த பெந்தெகோஸ்தே டே என்கின்ற அந்த பெந்தெகோஸ்தே டே காணப்பட்டது. அப்படி காணப்படும் போது தேவன் அவர்களை அந்த இடத்திலே உட்கார்ந்து இருந்த போது அவர் அங்கே நடத்துகிறவராய் இருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்ப அந்த பெந்தெகோஸ்தே டே என்கின்றது ஒரு ஆல்ரெடி இருக்கப்பட்ட அந்த நாள், அது புதிதாய் உருவாக்கப்பட்ட நாள் அல்ல. அப்ப அந்த நாளிலே தேவன் அதை செய்கிறார். அப்ப அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே கிரியை செய்கிறார் என்று சொல்லி. அப்ப எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே எல்லாருக்குமாகத்தான் கொடுத்திருக்கிறார். அந்த அப்போஸ்தலர்களுக்கும் அங்கு கூடியிருந்த யாவருக்கும் மாத்திரமல்ல, யாரெல்லாம் தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனிடத்திலே கேட்டு தங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக இருக்கிறார்களோ, அவர்கள் யாவரையும் தேவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்ப போதுமானவராயிருக்கிறார். யார் அந்த பரிசுத்த ஆவியானவர்? ஏன் அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டால், அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனாயிருக்கிறார். அவர்தான் தேவன். அவர் தேவனும் அவரே, இயேசுவும் அவரே, பரிசுத்த ஆவியானவரும் அவரே, கர்த்தரும் அவரே. தேவன் இவ்வண்ணமாய் இருந்து கடவுள் கர்த்தராய் இருந்து ஒரு காரியத்தை செய்கிறார், கிறிஸ்துவாய் இருந்து ஒரு காரியத்தை செய்கிறார், பரிசுத்த ஆவியானவராய் இருந்து ஒரு காரியத்தை செய்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஏன் எங்களுக்கு தேவை என்று சொன்னால், அவர் வரும்போது எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, எங்களுக்கு பலன் உண்டாகிறது, எங்களுக்கு விடுதலைகள் உண்டாகிறது. நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நியமித்தபடி, அதாவது கடவுள் நியமித்தபடி சாட்சி என்று சொன்ன சாட்சிகளாக இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. சாட்சி என்று சொன்னால் மற்றவர்களுக்கு முன்பாக நல் நடக்கையிலும் தேவனுக்கு உகந்தவர்களாய், தேவன் இவர்களோடு இருக்கிறார், கடவுள் இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் நம்பத்தக்கதாயும் வெளிப்படத்தக்கதாயுமாய் தேவன் நடத்த தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால், நாங்கள் அப்போஸ்தலர்கள் 1:8 வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயா, எருசலேம், சமாரியா முழுவதிலும் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று. அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேராலே தான் கிறிஸ்தவம் இன்றைக்கு நிலைக்கிறது. அந்த அப்போஸ்தலர்கள் ஊடாகத்தான் எங்களுக்கு கிறிஸ்தவம், அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டார், தெரியப்படுத்தப்பட்டார். அதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வெரி வெரி இம்பார்ட்டன்டாய் காணப்பட்டது. எப்படி எங்கள் வாழ்வில் இந்த சரீரம் வாழ்றதுக்கு உயிர் எவ்வளவு அவசியமோ, இந்த உயிர் வாழ்றதற்கு எவ்வளவு சாப்பாடு நாங்கள் சாப்பிட வேண்டும், தண்ணி குடிக்க வேண்டும் என்கின்ற காரியங்கள் எல்லாம் இந்த உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு அவசியமாய் காணப்படுகிறதோ, அப்படி இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு அந்த அப்போஸ்தலர்களை, அந்த காலத்திலே வாழ்ந்த தேவனுடைய அப்போஸ்தலர்கள் என்று சொல்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களை இதை கொடுக்கத்தக்கதாய் சாட்சியாய் நடத்தினவர் இந்த பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர். அப்ப இந்த தேவ ஆவியானவர் எங்கள் வாழ்விலே வரும்போது நாங்களும் மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமாய், மற்றவர்களை நடத்துகிறவர்களாய், மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாய், ஒரு சாட்சியுள்ள ஜனமாய் நாங்கள் வாழ நாங்கள் முடியும். ஏனென்று சொன்னால், பாவ மன்னிப்பை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவன் கொடுக்கும் போது பாவ மன்னிப்பு உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அங்கே பாவ மன்னிப்பு உண்டாகிறது. பாவியானவர் வரும்போது அங்கு விடுதலை உண்டாகிறது. விடுதலை உண்டாகும் போதே தேவன் பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு போதுமாய் காணப்படுகிறது. என்னென்னு சொன்னால், எங்களுடைய வாழ்நாளிலே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த பூமியிலே பிறக்கிற யாவரும் பாவிகளாய்த்தான் பிறக்கிறோம். பிறக்கின்ற நாங்கள்
நானும் பிறக்கும் போது பாவியாய் நான் பிறந்தேன். ஏனென்று சொன்னால் அது எங்களுடைய பரம்பரையாய் வருகிறது. நாங்கள் பாவம் செய்யாவிட்டாலும் எங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவம், எங்களுடைய தாய் தகப்பன்மார் செய்த பாவம், அதிலே நாங்கள் பிறக்கிறபடினால் பைபிள் சொல்லுகிறது, ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை இந்த பூமியிலே ஒரு பாவியாய்த்தான் பிறக்கிறது என்று. ஆனால் அந்த பாவத்தை விடுவிக்க வல்லமை தேவனுக்கு உண்டு. அதை காக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்திலே வரும்போது நான் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பேன் என்று. பரிசுத்த ஆவியானவர் எங்களோட பூமிக்கு கொடுக்கப்பட்டதற்கு நோக்கம் நிறைய காரியங்கள் உண்டு. ஆனாலும் அதிலே நான் சிறு காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இது ஒரு திருவிழா அல்ல, இது ஒரு பண்டிகை அல்ல, இது ஒரு கொண்டாட்டம் அல்ல, இது ஒரு ரட்சணிய நாள், ஒரு விடுதலை நாள். நாங்கள் எப்படி சொல்லுவோம், எங்கள் மீட்கப்பட்ட நாள் என்று சொல்லலாம். அப்படியான நாள். அதற்காகத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். நாங்கள் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலே வாசிக்கலாம். 43வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்கள் என்றான். இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த வார்த்தை என்னென்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி, அப்ப பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பேசிக்கொண்டு இருக்கின்ற போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாவர் மேலும் இறங்கினார். அவர்கள் பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் கண்டார்கள். அவ்வளவு காலமும் இதை செய்யாதவர்கள் அவர்கள் சாதாரணமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்நாள் வரைக்கும் இப்படியான ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில நடக்கல. ஆனா அந்த அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுகிற அப்போஸ்தலர்கள் அங்கு போற போது, பேதுரு அங்கு போன போது, அவர் பாவம் என்று நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், நீங்க விசுவாசித்தால் பாவ மன்னிப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி அவர் பேசுகிற போது அவர்களிடத்திலே அந்த பரிசுத்த ஆவியானவர், ஏனென்றால் அவர்கள் அவரை அக்செப்ட் பண்ணும் போது அவர் ஏற்றுக்கொள்கிறார். என்னுடைய வாழ்விலும் நான் கிறிஸ்துவை அறியாதிருந்தவனா இருந்தேன். ஆனால் எப்பொழுது நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு நிமிடம் என்னுடைய வாழ்வு மாறினது. நான் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருந்த அந்த நாளிலே நான் தேவனை பார்த்து முதல் கேட்ட கேள்வி இதுதான், நீர் கர்த்தரானால் எனக்கு வெளிப்படும். ஏனென்றால் இந்த பூமியிலே கடவுளிலே என்று சொல்லி 9 வருஷம் நாஸ்திகனாய் நான் வாழ்ந்தேன். அதற்கு முதல் நான் கடவுள் உண்டு வாழ்ந்தவன். ஆனால் 9 வருஷம் நான் நாஸ்திகனாய் இந்த பூமியிலே வாழ்ந்தேன், கடவுள் இல்லை என்று சொல்லி. ஆனால் ஒரு நாள் அந்த ஆலயத்துக்கு போனேன். நான் கேட்ட கேள்வி, கடவுள் பூமியிலே இல்லை, நீர் தேவனானால் உங்களுடைய பிரசன்னத்தை எனக்கு தாரும், இல்லை என்றால் அந்த கல்விகளோடு மண்ணுகளோடு கொண்டுதான் நீரும் என்று சொல்லி அந்த தேவனுடைய அப்படி சொன்ன போது நான் அவருடைய பிரசன்னம் இறங்கின போது நான் அவரை தேவன் என்று நான் ஏற்றுக்கொண்டேன். அவரை ஏற்றுக்கொண்ட வாழ்நாளிலே என் வாழ்வு மாறினது. அதை நான் ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த என்னுடைய வாழ்வில் நடந்ததை அப்படியான ஒரு காரியம் தான் இந்த அப்போஸ்தலர்கள் போன போது அந்த இடத்திலே நடந்தது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசின போது, பாவ மன்னிப்பை குறித்து பேசின போது, அவர்கள் ஏற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அங்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது பாவ மன்னிப்பு உண்டாகிறது, விடுதலைகள் உண்டாகிறது, கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறது. அப்ப இவைகளை செய்யும்படிக்கு தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். எங்கள் வாழ்விலே பரிசுத்த ஆவியானவர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கிறிஸ்தவனுக்கு, அதாவது நான் என்னை கிறிஸ்டியன் என்று சொல்லுவேனால், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவேன் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் என்று சொல்லுவேனால், என்னுடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிற அனுபவம் எங்கள் வாழ்வில் வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்று சொன்னால், இந்த பூமியின் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளும் அவருக்குள்ளும் இருக்குது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே காணப்பட்டால் நாங்கள் சகலவற்றையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதற்காக எல்லாவற்றையும் அல்ல, அவர் வரும்போது எங்களுடைய இருதயத்திலே எங்களை நடத்துவார். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று ஆளுகை வரும் என்பதற்காக, எனக்கு அதிகாரம் இருக்கின்றதுக்காக நான்
அது தீமையான அதிகாரத்தை செய்ய முடியாது. எல்லாரையும் அழித்து போட்டுட்டு போய்விட முடியாது. எனக்கு அதிகாரம் இருக்கின்றதற்காக நான் என் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அதனாலே தான் நான் இதை சொல்றேன். தேவனுடைய ஆவியானவர்களுக்குள்ளே வரும்போது எங்களுக்கு ஒரு ஆளுகை உண்டாயிருக்கிறது. அந்த ஆளுகை தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். அப்ப இந்த கொண்டாட்டமானது, அந்த பெந்தெக்கோஸ்தே என்கின்ற நாளானது, அவர்களுடைய பண்டிகை நாளானது எப்படி காணப்படுகிறதோ அப்படியாய்த்தான் தேவனுடைய அந்த பண்டிகை நாள் எப்படி காணப்படுகிறதோ அதே போலதான் அவர்களும் அங்கு காணப்பட்டார்கள். தேவனுடைய அந்த ஆண்டவராகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே எப்படி இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்திலே கொண்டு வந்து பாவ மன்னிப்பை கொடுத்தாரோ, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எப்படி பாவ மன்னிப்பை ஏற்படுத்தினாரோ அதே போலதான் அந்த பெந்தெக்கோஸ்து நாள் காணப்படுகிறது. நான் அந்த பெந்தெக்கோஸ்து நாளை குறித்ததான காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். லேவியர் ஆகமம் 23வது அதிகாரத்திலே 27வது வசனம் சொல்லுகிறது, அந்த மாதம், அதாவது அந்த பண்டிகை நாட்களிலே அந்த 7ஆம் மாதம் 10ஆம் திகதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை தாழ்த்தி, அவருக்கு முன்பாக தாழ்த்தி நாங்கள் கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்த, கர்த்தருக்கு பலிகளை செலுத்தும் போது தேவன் அங்கே அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதே அதிகாரத்திலே 29வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, அந்த நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போகும். அவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அந்த பண்டிகை காலத்திலே நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை எனக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்தாது போனால் நீங்கள் அந்த ஜனத்திலே இராதபடிக்கு அந்த ஜனத்திலே இராதபடிக்கு தேவன் அப்புறப்படுத்துகிறார் என்று சொல்லி, அதே போலதான் இப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய குடும்பத்துக்குள்ளே எப்படி என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் சேர்க்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்பொழுது அது அவர்களுக்கு ஒரு விடுதலையின் நாளாய், தேவன் அவர்களை காக்கின்ற நாளாய், தேவன் அவர்களை தப்புவிக்கின்ற நாளாய் அந்த நாள் காணப்படுகிறது. அதுதான் அந்த பண்டிகைக்குரிய அர்த்தம். அந்த பெந்தெக்கோஸ்தே என்கின்ற பண்டிகைக்கு அர்த்தம் என்னென்று சொன்னால், தேவன் அவர்களை மீட்கின்றவராய் இருக்கிறார். கொண்டது வரும்போது அவருக்கு முன்பாக வந்தவர்களை தாழ்த்தும் போது அவர் எங்களை பாதுகாக்கின்றவராய் இருக்கிறார். அவர் ஒருவன் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தாது போகிறானோ அவன் அந்த ஜனத்திலே, அந்த இஸ்ரவேல் ஜனத்திலே இராதபடி தேவன் செய்கின்ற அந்த நாள் பண்டிகை. அதனாலே அந்த தேசத்தின் ஜனங்கள் யாவரும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தங்களை தாழ்த்துவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். நாங்கள் அவரை தாழ்த்தாது போனால் நாங்கள் இந்த பூமியில் இராதபடிக்கு நாங்கள் மறைத்து போடுவோம், இந்த எங்களுடைய குடும்பங்களிலே இல்லாதபடி, அந்த ஜனத்துக்களே இல்லாதபடி நாங்கள் போயிடுவோம் என்று சொல்லி அவர்கள் தேவனிடத்திலே வருவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பண்டிகை நாளிலே எந்த தேசத்திலே இருந்தாலும், இஸ்ரவேல் தேசம் உங்களுக்கு தெரியும், அந்த தேசத்துக்கு அந்த நாளிலே அவர்கள் வருவார்கள். அமெரிக்காவில் இருக்கலாம், ரஷ்யாவில் இருக்கலாம், உக்ரைன், எந்த தேசத்தில் இருந்தாலும் இந்த ஸ்பெஷல் டேக்கு அவங்க ஆலயத்துக்கு வருவாங்க. ஏனென்று சொன்னால் தங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தவும், தேவனிடத்திலே தாங்கள் அவைகளை பெற்றுக்கொள்ளவும். இதுதான் இன்றைக்கு இந்த இஸ்ரேல் தேசத்திலே நடக்கிறது. உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி சொல்றேன்னு சொன்னா, இந்த உங்களுக்கு தெரியும், அரபு தேசத்துக்கு அந்த முஸ்லிம்கள் அந்த உங்களுடைய பண்டிகைக்கு போவாங்க. அங்க ஜனங்கள் நெறிப்பட்டு சாகுற அளவுக்கு அந்த இடத்துக்கு அவங்க போவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க தங்களை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்துறதுக்கு தான் போறாங்க. அவங்க போய் அந்த மண்டிட்டு அந்த இடத்துக்கு போனால் தங்களுக்கு சகலதும் மன்னிக்கப்படும் என்கின்ற அந்த ஒரு காரியத்துக்காக அவங்க போறாங்க. ஆனா அதுக்கு அடிப்படை இந்த வேதம், இந்த பைபிள் தான்.
ஆனா அவங்க போகிறாங்க, முஸ்லீமா இருந்து போகிறாங்க. அதற்கு நான் கட்டாயம் சொல்ல முடியும், நான் எத்தனையோ பேருக்கு சொல்லி இருக்கிறேன் முஸ்லீம்களுக்கு. ஆனால் அவங்க போகிறாங்க, ஆனா அவங்களுக்கு அடிப்படை எங்கே இருந்து வந்ததுன்னு சொன்னால் இங்கே இருந்து வந்தது. நீங்கள் உங்களை தாழ்த்தி எனக்கு முன்பாக நீங்கள் வந்து தாழ்த்தும் போது, உங்கள் பள்ளிகளை கொண்டு தாழ்த்தும் போது நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் அந்த ஜனங்களில் இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த ஒரே காரியத்தை நிமித்து தான் அதை செய்கிறார்கள். அதே போலதான் இந்த பெந்தெகோஸ்து நாள் என்கின்ற நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் என்று சொன்னால் நாங்கள் அந்த தேவனுடைய கூட்டத்தோடு, தேவனுடைய ஜனங்களோடு இணைக்கும்படி, நித்திய ஜீவனுக்குள்ளே இணைக்கும்படி, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும்படி, நாங்கள் தேவனுடைய குடும்பத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கும்படி, புற ஜாதியராய், அதாவது அந்த இடத்திலே இருந்து, அந்த குடும்பத்திலே இருந்து, அந்த ஜனத்திலே இருந்து அறப்பட்டு போகாமல் அந்த ஜனத்திலே காணும்படிக்கு தேவன் அவர்களை வைக்கிறவராய் இருக்கிறார். அதனாலே தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்று சொன்னால், ஆதியிலே வார்த்தையாயிருந்தவர், அந்த வார்த்தை மாம்சமாயிருந்தது என்று நாங்கள் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். அப்ப தேவன் அவர் வார்த்தையாய் இருக்கிறார், அவர் ஆவியாய் இருக்கிறார். எங்கள் வாழ்விலே, என்னுடைய வாழ்விலே, ஒரு கிறிஸ்தவனாய் நான் வாழுகிற வாழ்விலே பரிசுத்த ஆவியானவர் வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட வேதம் சொல்லுகிறது, தேவ ஆவி இல்லாதவன் தேவனுடையவன் அல்ல, தேவ ஆவி இல்லாதவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி, அப்ப இந்த தேவ ஆவியானவர் என்கின்றது தான் பரிசுத்த ஆவியானவர், அதாவது கடவுளுடைய ஆவியானவர், கடவுளே ஆவியானவர், அவரே வார்த்தையானவர். அப்படி சொல்ல போனா அவர் கடவுளாய் இருக்கிறார். சிம்பிளா சொல்றதுன்னு சொன்னா அந்த ஆவியானவர் தான் கடவுள். அப்ப அந்த கடவுள் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறது, வந்து இருப்பதுதான் அந்த காரியமாய் காணப்படுகிறது. அதைத்தான் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அவரிடத்திலே வரும்போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி. இன்னொரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் என்கின்ற பட்டணத்துக்கு அப்போஸ்தலர் எழுதுகிறார், நீங்கள் கொரிந்தியர் 3:17 கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு, சகல விடுதலைகளும் உண்டு. பாவத்தில் இருந்து விடுதலை, நோயில் இருந்து விடுதலை, கட்டுக்களில் இருந்து விடுதலை, சிறையிருப்பில் இருந்து விடுதலை, அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை, மரணத்தில் இருந்து விடுதலை. இப்படியாய் தேவன் ஆவியானவர் வரும்போது அவர் விடுதலைகளை கட்டளையிடுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்விலே ஒரு விடுதலை என்பது எவ்வளவு வெரி இம்பார்ட்டன்டான காரியம். ஒரு மனுஷனாக என்ன எடுத்துக்கொண்டால் என்னுடைய வாழ்விலே ஒரு விடுதலை இருக்கின்றது ஒரு இம்பார்ட்டன்டான காரியம். ஆனால் நாங்கள் நிறைய காரியங்களிலே நாங்கள் சிறைப்பட்டு இருக்கிறோம், நாங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறோம், நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ஒரு விடுதலைக்குள்ளே வரும்போதுதான் தெரியும், நான் இந்த காரியத்திலே நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி. அப்ப தேவன் ஒரு மனுஷனை விடுவிக்கும் போது அந்த மனுஷனுக்குள்ளே எப்படி அந்த காரியம் காணப்படுகிறது என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன். ஏசாயா சொல்லுகிறார் 61வது அதிகாரத்திலே, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கவும், கட்டுண்டவர்களின் கட்டவிடுதலை கூறவும் அவர் என்னை, அதே போல துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதலை செய்யவும், நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும்
தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று, அதாவது தேவன் எனக்குள்ளே வந்து வாசமானார், தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி, அதே போலதான் அந்த 58வது அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது, அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணிகளை அதுகளை விடுவிக்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் தான் ஒரு தேவனுக்குள்ளே வெரி இம்பார்ட்டன்டான காரியம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து வந்து செய்தார். இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழும்போது அவர் செய்த காரியம் அதுதான். கட்டுக்களை அவிழ்த்தார், மரண கட்டுக்களை அவிழ்த்தார், நடக்க முடியாமல் இருந்த கட்டுக்களை அவிழ்த்தார். சொல்லப்படுகிறது, ஊமையும் குருடுமானவன், அதாவது பேச முடியாதவன், பார்க்க முடியாதவன், கேட்க முடியாதவன், ஒரு மனுஷனாலே பேச முடியாது என்றால், ஒரு சிறு வயதிலே இருந்தவன் பேசாம இருக்கிறான் என்றால் அவனுக்கு காது கேட்காம இருக்கிறது என்ற அர்த்தம். அப்பொழுது அவன் காது கேட்கும்போது அவன் பேச தொடங்குகிறான் என்று சொல்லி, எங்களுடைய வாழ்நாளிலே தேவ பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும், அல்லது கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொருவருடைய வாழ்விலும், கிறிஸ்துவை அறிய விரும்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் பரிசுத்த ஆவியானவர். அதனாலே தான் இந்த பூமிக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க வேண்டும், யார் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? அவரே தேவன், அவரே ஆவியானவர். அவராலே தான் இவைகளை நிறைவேற்ற முடியும். ஒரு சாதாரண மனுஷனாலேயோ அல்லது ஒரு தீர்க்கதரிசியினாலேயோ அல்லது ஒரு மனுஷனாலேயோ இந்த காரியங்களை நிறைவேற்ற முடியாது. அப்ப தேவனாகிய கடவுளாலே தான் இந்த காரியங்களை நிறைவேற்ற முடியும். அப்ப அவர் எங்களுக்குள்ளே ஒரு சரீரமாய் வாசம் பண்ண முடியாது. அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ண அவர் விரும்புவாரானால் அவர் எங்களை எங்களுக்குள்ளே எப்படி வைக்க முடியுமோ அவ்வளமாய் தான் அவராலே பெற முடியும். அப்ப அவர் இயேசு கிறிஸ்துவாய் வந்து வெளிப்படுத்தினவர். இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் மாம்சமாய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியாதபடியினால் அவர் சொல்லுகிறார், நான் போகிறது நல்லது, அப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். அது என்னென்று சொல்லி சொன்னால், அதை விட எல்லாவற்றிலும் மேலான ஒரு காரியம் பிதாவினுடைய சித்தம், அந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். யோவாஸ்நானன் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார். நீங்க உங்களுக்கு தெரிந்திருக்கும், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ஞானஸ்தானம் எடுக்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்து இருப்பீங்க. ஒரு மனுஷனாலே நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். இப்ப நான் ஒரு சபையில் உள்ள ஒரு ஊழியக்காரன் ஒரு மனுஷனுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். தண்ணியினாலே ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். அது தண்ணியினாலே உண்டாயிருக்கிற ஞானஸ்தானம். ஆனால் பரிசுத்த ஆவியினாலே உண்டாயிருக்கிற ஞானஸ்தானம் தான் வெரி இம்பார்ட்டன்டான ஞானஸ்தானம். அதைத்தான் ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஆனால் அதைத்தான் அவர் சொல்லுகிறார், யோவான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ சில நாளுக்குள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு காத்திருங்கள். அப்ப அவர்கள் தங்களை தாழ்த்தி பிதாவினுடைய சித்தம் நிறைவேறும்படி இருந்தபோது அந்த பெந்தைக்கோஸ்தே என்கின்ற நாள் ஆல்ரெடி கிறிஸ்து பிறக்கும் முதலே தேவனாலே அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கும்படி, அவர்களை தேவன் ஆசீர்வதித்தவர்களை நடத்தும்படி, தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கும்படியான அந்த ஒரு நாளாய் காணப்பட்ட அந்த பெந்தைக்கோஸ்தே என்கின்ற அந்த நாளிலே தேவ ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இறங்கினார். இன்றைய நாளிலும் நான் சொல்லுவேன், யாரெல்லாம் தேவரீ நான் உண்மை அறியவில்லை, நான் கடவுளை அறியவில்லை, ஆனால் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற என்னுடைய இருதயத்திலே நான் அதை அறிய வேண்டுமானால் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அந்த பரிசுத்த ஆவியானவரை
ஆவியானவரை நீங்க எனக்கு தாரும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி எங்கள் முழங்கால்களை முடக்கி நாங்கள் அவருக்கு முன்பாக எங்கள் முழங்கால்களை தாழ்த்தும் போது அந்த தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணவும் அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் மதங்களை கடந்தவர், மனுஷரில் அன்பாய் இருக்கிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர். அவருக்கு ஒரு மனுஷன் அவருடைய இருதயத்தை ஓபன் பண்ணுகிறது தான் அவருக்கு விருப்பம். அதுதான் அவர் சொல்லுகிறார், 99 நீதிமான்கள் இந்த பூமியிலே இருந்தாலும் ஒரு பாவி, அதாவது ஒரு புதிதாய் ஒருவன் தன்னிடத்தில் வருவானா இருந்தால் அவரின் நிமித்தம் அவருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பரலோகத்துக்கே சந்தோஷமா இருக்கும். கிறிஸ்துவை அறியாத ஒருவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒருவன் வந்து, நான் ஆண்டவரை நான் உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, நீர் உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்பும், உம்முடைய வார்த்தையினாலே என்னை நிரப்பும், எனக்கு பாவ மன்னிப்பை ஏற்படுத்துகிற காரியத்தை நீங்க எனக்கு தாரும் என்று சொல்லி ஒருவன் வந்து நிற்பானால் பரலோக ராஜ்யம் அவன் நிமித்தம் மகிழ்ந்து களி கூர்ந்து அவன் கேட்கிறதை அவனுக்கு கொடுக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அவன் உண்மையாய் கேட்கும் பட்சத்தில், ஏனென்றால் எங்கள் உள்ளம் திரியங்களில் இருதயங்களையும் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் உண்டாகுவதற்கு முன்பே அந்த இருதயத்தின் சிந்தைகள் நினைவுகள் தோற்றங்களை அறிகின்ற தேவனாய் இருக்கிறார். அப்ப தேவனுக்கு முன்பாக நாங்கள் போலியா இல்லாமல் உண்மையாய், தேவரீர் நான் எனக்கு இந்த காரியங்களை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். நான் இது பெந்தெகோஸ்தே தினம் என்கின்றது ஒரு கொண்டாட்டம் அல்ல, ஒரு சடங்கு இல்லை, அது ஒரு ஃபீலிங், அதாவது அனுபவத்துக்களே நாங்கள் கடந்து போக வேண்டும். இப்ப ஒரு திருமண நாள் நடக்கிறது எங்களுடைய இலங்கை தேசத்திலே என்றால் நான் இங்கே இருந்து அதை கேள்விப்படலாம், பார்க்கலாம், அதன் அனுபவம் எனக்கு தெரியாது. நான் இங்கே இருந்து போய் அந்த திருமண நாளுக்குள்ளே நின்றால் தான் அங்கு நடக்கிற அந்த அனுபவத்தை நான் அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு என்னாலே அறிந்து கொள்ள முடியாது, அந்த அனுபவத்துக்குள்ளே போக முடியாது. அதே போலதான் தேவ ஆவியானவர் கடவுளுடைய அந்த அனுபவத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டுமானால், நாங்கள் அவருக்குள்ளே அந்த காரியங்களிலே போக வேண்டுமானால், யார் ஒருவர் யாராயிருந்தாலும், அவர் எப்படிப்பட்ட மனுஷனாயிருந்தாலும், தேவரீயே இதோ என் இருதயத்தை நான் திறந்து தருகிறேன் என்று சொல்லி காத்திருக்கும் போது, தங்களை தாழ்த்தும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அங்கே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தேவன் அவரை தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிறார், தன்னுடைய ஜனமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். அங்கு நாங்கள் லேவி ராமத்திலே பார்த்தோம், அவர்கள் கீழ்ப்படியாத பட்சத்தில் அவர் தன்னுடைய ஜனத்திலே இருந்து அவனை வெளியே அனுப்புகிறார், தன்னுடைய ஜனமாய் இராதபடிக்கு அனுப்பிவிடுகிறார். அதே போலதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது அவர் தன்னுடைய ஜனமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். இதுதான் இந்த பெந்தெகோஸ்தே என்கின்ற அந்த நாளுக்கான அர்த்தமாக இருக்கிறது. இன்றைய நாளில் நான் இதை குறித்து பேசுகிறேன் என்று சொன்னால், இந்த பூமி முழுவதிலும் பெந்தெகோஸ்தே கொண்டாடுகிறது. ஆனால் இந்த பெந்தெகோஸ்தேயினுடைய முழுமையான அர்த்தத்தை தெரியாமல் இருக்கிறது. ஒரு திருவிழா மாதிரி, ஒரு எத்தனை கிறிஸ்தவர்களை கேட்டால் நான் இன்றைக்கு சொன்ன காரியம் தெரியும் என்று கேட்டால் நீங்க கேட்டு பார்த்தீங்களான்னு சொல்ல மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அது ஒரு கொண்டாட்டம், அது அவர்களுக்கு ஒரு சடங்கு. ஏனென்றால் அவர் அதை அறியவில்லை, தேடவோ அல்லது அதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து செய்து தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கவோ அல்லது தேவன் இவைகளை குறித்து அவர்களுக்கு வெளிப்படுத்தவோ அதை காரியங்களை பெற்றுக்கொள்ளவோ அவர்கள் தயார் இல்லை. நான் இதை குறித்து நான் தியானித்த போது, தேவனே பெந்தெகோஸ்தே என்ன ஆண்டவரே, ஒரு பரிசுத்த ஆவியானவரை அந்த நாளிலே பெற வேண்டும், அந்த ஸ்பெஷலாக அந்த நாளை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை குறித்து நீங்க எனக்கு தெரியப்படுத்தணும் என்று சொல்லி நான் கேட்டபோது என்னுடைய இருதயத்திலே நினைவுகள் ஓடினது, என்னுடைய இருதயத்தின் சிந்தைகளிலே பல பல நினைவுகள் ஓடினது. அப்பொழுது நான் ஆண்டவரிடத்திலே இருந்த போது ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அதாவது ஒரு விடுதலையின் நாள் தான் அது. அந்த பெந்தெகோஸ்து பண்டிகை என்று காணப்பட்டாலும் நான் என்னுடைய ஜனங்களை என்னோடு சேர்த்துக் கொள்ளுகிறேன். யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டு தாழ்த்தி தங்களை தாழ்த்தி வருகிறார்களோ அவர்களை நான் என்னை என்னோடு ஏற்றுக்கொண்டும் நான் மற்றவர்களை துரம்பி தள்ளுகிறதுமான நாள் தான் அந்த பெந்தெகோஸ்தே. அதே போலதான் இவர்கள் அந்த இடத்தில் என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு காத்திருந்த போது நான் அவர்கள் மேலே நான் கூற்றினேன். இந்த பெந்தெகோஸ்தே என்கின்ற நாள் வந்தபோது உங்களுக்கு தெரியும் தெரியாது, ஒரு மேல் வீட்டு அறையிலே அவர்கள் இருந்தார்கள். அதாவது எங்கள் வீட்டிலே ஒரு மேல் ரூமிலே மேல் வீட்டு அறை என்கின்ற ஒரு இடத்திலே இருந்தார்கள். அங்கு இருந்தவர்கள் அவ்வளவு பேரும் தான்
இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள். அங்கு அந்த எருசலேமிலே கூடின மற்ற ஒருவரும் பெற்றுக் கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து அங்கு காணப்பட்டது பண்டிகைக்கும் கொண்டாட்டத்துக்கும். அதாவது அவர்கள் தங்கள் இருதயங்களை தாழ்த்தல்ல, தேவனுக்கு முன்பாக தேவனுடைய காத்திருக்கல்ல. ஆனால் இவர்கள் காத்திருந்தார்கள். அந்த 12 அப்போஸ்தலர்களோடு கூட 120 பேர். அவர்கள் அவ்வளவு பேரும் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது தேவனுடைய ஆவியை பெற்றார்கள் என்று சொல்லி. அந்த தேவ ஆவியை பெற்றவர்களால் தான் இன்றை வரைக்கும் இந்த கிறிஸ்து என்கின்ற நாமம், கிறிஸ்தவம் என்கின்றது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்களூடாக. நான் அவர்களை மட்டும் சொல்லிவிட்டால் முடிவாக அது என்றால் அவர்கள் மரித்த பின்பு அதை கொண்டு 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 ஆனால் கொடுத்தவர்கள் அவர்கள் தான், ஆரம்பித்து வைத்தவர்கள் அவர்கள் தான். எங்களுடைய வாழ்விலே நான் இன்றைக்கு இதை பெற்றுக்கொண்டால் நான் என் பிள்ளைக்கு கடத்த முடியும், என் பிள்ளை தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய ஜனங்களுக்கு கடத்த முடியும். அப்பொழுது எப்படி என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ என் பிள்ளையினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும், அவன் தேவனுடைய ஜனமாய் சேர்த்துக் கொள்ளப்படவும், நித்திய ஜீவனுக்குள்ளே அவன் காணப்படவும் தேவன் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதனால் இதை ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னிடத்தில் வர விரும்பினான் அவன் தனக்குண்டானவைகளை எல்லாம் விட்டு என்னிடத்திலே வர கடவுள் என்று சொல்லி. தனக்குண்டானவைகள் என்றால் சொத்துகள், கத்துகள், குடும்பங்கள் அதல்ல. உனக்கு இருக்கிற அந்த பெருமை, உனக்கு இருக்கிற அந்த ஆணவம், அகம்பாவம், காரியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி ஒரு மூலையில போடு. நீ ஒரு சின்ன புல்பூச்சி மாதிரி தான். நான் தேவனாகிய கர்த்தர், என்னிடத்திலே வந்து தாழ்த்து, அப்பொழுது நான் யார் என்று கண்டுகொள்வாய் என்று சொல்லி நான் சொல்ல முடியும், சேலஞ்ச் பண்ணப்பட முடியும். ஒருவன் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே நான் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிய, எனக்கு உம்மை தெரியாது, that's true. ஆனால் நான் உம்மை அறிய விரும்புகிறேன், உம்மோடு வாழ விரும்புகிறேன், உம்மை காண விரும்புகிறேன். எனக்கு உம்மை வெளிப்படுத்தும், எனக்கு உம்மை காண்பியும், நீர் என்னோடு வாழும் என்று சொல்லி தன்னுடைய முழங்காலை தாழ்த்தி அந்த இடத்திலே இருந்தால் தேவன் அவைகளை கொடுக்க விரும்புகிறாராக இருக்கிறார். இங்கே இந்த யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அல்லது கேட்குறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் இதுவரைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல வேலை செய்து பாருங்கள். தேவன் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் இதோடு கூட முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிதாவே, உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். எப்படி பிதாவே நீர் லேவியர் ஆகமத்திலே எப்பொழுது உமக்கு தாழ்த்தி, உமக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி வரும்போது நீர் அந்த ஜனங்களை உம்மோடு சேர்த்துக் கொள்ளுகிறீரோ, அதே போல யாரெல்லாம் இந்த பூமியிலே தங்களை தாழ்த்தி உமக்கு முன்பாக வரும்போது நீர் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உம்முடைய ஜனமாக நீர் சேர்த்துக் கொள்ளுகிறதான அந்த மகா இரக்கத்துக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் ஒவ்வொருவரை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்ப நான்